guys, this is Rosie. Welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட 5th wedding anniversary. So என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு குட்டியா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாலாம் பண்ணல, சிம்பிளா தான் ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிளா ஒரு லைட் செட்டிங்ஸ், ரோசஸோட பெட்டல்ஸ், கேண்டில்ஸ் அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். தென் இந்த ஜெல்லி கேக் கூட வீட்டில் ஹோம்மேடாக நானே தான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் இதோட ரெசிபி அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. குட்டியாக ஒரு கிஃப்ட் கூட ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:15 ஆக போகுது. இங்க பாருங்க, இன்னும் சரியா கூட விடிய இல்ல. எப்பவுமே இந்த டைமுக்கு தான் சென்னையில இருந்து வருவாங்க. ஆல்ரெடி வந்தாச்சு. நான் கீழே பார்த்துட்டேன். நான் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டோரை ஓபன் பண்ண போறாங்க. அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. டோரை ஓபன் பண்ணி பார்த்தோன்னே டக்குன்னு அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணவேன்னு அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி அப்படியே நின்னுட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது, என்ன ரியாக்ட் பண்றது எதுவுமே புரியல. அப்புறம் தான் நான் சொன்னேன் ஆனிவர்சரி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி. தென் நெக்ஸ்ட் வந்து கையோட கிஃப்ட் ஓபன் பண்ண சொல்லியாச்சு. வாங்க நம்ம என்ன கிஃப்ட்ன்றத பார்க்கலாம். இந்த ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது மோகித் குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்தது. என்னோட ஃபேவரட் ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கேக் கட்டிங் தான். மோகித் குட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க, அவன் தூங்கிட்டு இருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் கேக் கட் பண்ணியாச்சு. கேக் டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. தென் மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி கிழங்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பூரிக்கு பார்த்தீங்கன்னா பூரி கிழங்கு ப்ளஸ் தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்கள் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஷாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிச்சியில் உள்ள ஸ்மார்ட் பஸாருக்கு தான் வந்திருந்தோம். இந்த மால் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எங்கள் மோகித் குட்டிக்கு தான் டிஷர்ட்ஸ் எடுத்தோம். கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக மெயினாக ஷாப்பிங் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹப்பிக்கு தான். அவங்க ஒரு ட்ரிப் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லி வந்திருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் வைஸ் கூட ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஜென்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. மெயினாக டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ், சூப்பர் குவாலிட்டியோடு இருந்தது. அங்கே இங்கே அலசி அரைஞ்சு ஃபைனலாக ஒரு டிஷர்ட்டை தூக்கிட்டாங்க. ட்ரையல் பண்ணி பார்க்குறேன், ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா சூப்பராக இருந்தது. அப்படியே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு செட் ஆச்சு. நம்மளோட செலெக்ஷனில் அப்போ சூப்பராக தானே இருக்கும், சூப்பராக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு பார்த்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் இதில் ப்ராப்ளமேட்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சைஸ் ஒன்று கூட கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால எதுவும் வாங்கல. அவங்களுக்கு வாங்கிட்டு நமக்கு ஷாப்பிங் பண்ணலன்னா எப்படி? அதுவும் உனக்கு என்ன வேணா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க வேற. கலெக்ஷன்ஸ் எல்லாமே 499 699 பிரைஸ்ல கூட இருந்தது. பட் எனக்கு எதுவும் செட் ஆகல, அதனால நான் எதுவும் வாங்கல. நெக்ஸ்ட் மை ஃபேவரட் செக்ஷனான கிச்சன் ஐட்டம்ஸ். இது எல்லாமே மோர் ஓவர் டிமார்ட்ல உள்ள திங்ஸ் எல்லாமே இங்க இருந்தது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கூட இருந்தது. இந்த கப்ஸ் மக்ஸ் எல்லாமே டிமார்ட்ல பார்த்த மாதிரியே அப்படியே நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் இங்க நிறைய டிஃப்ரெண்டா இருந்தது. மோஸ்ட்லி இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் கூட நிறைய இருந்தது. நிறைய டிஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒயின் கிளாஸஸ்லாம் கூட நிறைய இருந்தது. ஒயின் கிளாஸ்லாம் வந்து டிமார்ட்லலாம் கிடைக்கவே கிடைக்காது. இங்க பாருங்க, இந்த மாதிரி உட்டன் மிக்சிங் பவுல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நான் ஆன்லைன்ல தான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி மால்ல இப்பதான் பாக்குறேன். இந்த கேண்டில் ஹோல்டர்ஸ் கூட நிறைய இருந்தது. டிஃப்ரெண்டா எல்லா சைசஸ்லயுமே கிடைச்சது. இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் இருந்தது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், கிட்ஸ் டாய் செக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதெல்லாம் நான் பெருசா எதுவும் எடுக்கல. உங்களுக்கு டீடைல்டா வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது டீடைல்டா எடுத்து வீடியோ போஸ்ட் பண்றேன். அவ்வளவுதாங்க, ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போல, நேரா ட்ரெண்ட்ஸுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலையா. ட்ரெண்ட்ஸ்ல பார்க்கலான்னு போனோம். கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை வந்துருச்சு. இந்த வீடியோவை இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.